ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சிறுநீர்ன்றது என்னன்னா நம்ம உடம்புல வந்து இருக்கிற மெட்டபாலிக் எண்ட் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம உடம்புல வேஸ்ட் விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ரீட் பண்ணுறது தான் வந்துட்டு யூரின். இப்போ யூரின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூமன் யூரின் எடுத்துக்கோங்க, மாட்டு யூரின் எடுத்துக்கோங்க. ரெண்டு யூரின்லேயும் ஒரு சிறிய வேறுபாடுகள் இருக்குது. ஹியூமன் யூரின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசிடிக்காக இருக்குது. இந்த கவு யூரின் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆல்கலினாக இருக்குது. இதில் வந்து ஹியூமன் யூரினில் சோடியம் அதிகமாக இருக்குது, கவு யூரினில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. யூரியா வந்து நைட்ரோஜனில் அந்த கவு யூரினில் கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸ்க்ரீட் ஆகுது. இதெல்லாமே வந்து கவு யூரினோட கேரக்டர்ஸ். இந்த விஷயத்தினால அந்த கவு யூரின் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்துட்டு ஒரு ஆன்டி இன்ஃபெக்டிவ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம காமகோட்டி சாரே நிறைய 4-5 ஸ்டடி சொல்லியிருந்தாரு, ஒரு பேட்டன்ட் வந்திருக்குன்றாரு. கோமியத்தில் சயின்டிஃபிக் வேலிடேஷன் இருக்கா இல்லையாங்கிறது தான் இது. நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு 5 பேப்பர் ஒரு பேட்டன்ட் டாக்குமெண்ட் அனுப்புகிறேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதுக்கு அடுத்த இருக்கிற ரிசர்ச் லைன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த கவு யூரினில் ஏகப்பட்ட பாக்டீரியாக்கள் வந்து வெளியேறுது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கவு யூரினில் தான் ஈகோலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா வந்து வெறித்தனமாக வரும். இவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ கவு யூரின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்டி இன்ஃபெக்டிவ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றாரு. ஆனால் சேம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூரின் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா இந்த கிருமிகள்ன்றது எவ்வளோ டேஞ்சர், வயிற்றில் பெரிய இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தலாம், ஆளே மரணத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கரெக்டான சயின்டிஃபிக்கான வந்து வாதம் கிடையாது. பாலுக்கே இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது, பாலுன்றது தாய்ப்பால் மாதிரி புரியுதா, அதுக்கே நம்ம இவ்வளோ விஷயம் பார்க்கும்போது ஒரு சிறுநீருக்கு நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்காக்காரன் சும்மா டிபேட்டில் பேசுவான். அவன் டிபேட்டில் என்ன வேணால் பேசுவான். உங்களுக்கு வந்து கேன்சர் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சிகரெட் பிடிக்காதீங்க, நல்லா கரெக்டாக ஸ்க்ரீனிங் பண்ணிக்கோங்க, கெட்ட பழக்கத்துக்கு போகாதீங்க, உங்கள் டயட்டில் வந்து நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து கரெக்டான சயின்டிஃபிக்கலான ஒரு அட்வைஸாக இருக்குது. கேன்சர் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் டெய்லி வந்து மாட்டு கோமியத்தை டெய்லி ஒரு 2 லிட்டர் குடிங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக சயின்ஸுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது சார். நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்ணுறேன்னு நினைக்கிறது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயத்தில் இன்ஃபெக்ஷன் போயிட்டு செப்சிஸ் போயிட்டு உயிரிழக்கிற லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து ஒரு டாக்டராக நான் என்ன பார்க்குறேன்னா யூரின்ன்றது ஒருத்தரோட கழிவு, உடம்புக்கு தேவையில்லைன்னு அனுப்புறது தான் யூரின். அது தேவையில்லாதது எடுத்து நீ திருப்பி பிடிச்சி குடிக்கிற, அதுவே தேவையில்லாத விஷயம். 2வது குடிக்கிறேன்னா அந்த மாடுக்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஜென்ரலாகவே யூரினில் ஈகோலை பாக்டீரியாலாம் கொட்டி கிடக்குது, அதை கூட தெரியாமல் எடுத்து குடிக்கிறேன்னும் போது இன்னும் அறிவியலுக்கு ஒவ்வாததாக ஆகிடும். ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர் கோமகோட்டி வந்து நேற்று ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி கோமியத்தில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கு, அந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு. சார் நிஜமாவே அதில் கோமியத்தில் மருத்துவ குணம் இருக்கா? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூரின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் வந்து அதாவது யூரின் தானே, அது வேறு எதுவும் இல்லை. ஓகே, சிறுநீர். ஓகே, ஸோ இப்போ சிறுநீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து முதல்ல என்னென்னு புரியணும். சிறுநீர்ன்றது என்னென்னா நம்ம உடம்புல வந்து இருக்கிற மெட்டபாலிக் எண்ட் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம உடம்புல தேவையில்லாத அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ரீட் பண்ணுறது தான் வந்துட்டு யூரின் அப்படின்ட்டு. அதேமாதிரி இந்த சாலிட் வேஸ்ட்னால் உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து இந்த நம்ம சாப்பிட்றதுல இருக்கிற ஃபைபரு, நார்ச்சத்து, இந்த கொழுப்பு, இதெல்லாம் வேஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் போகிறோம்ல அது. ஸோ யூரின்ன்றது ஒரு வாட்டர் ஃபார்ம் ஆஃப் மெட்டபாலிக் எண்ட் ப்ராடக்ட் எக்ஸ்க்ரீஷன்ன்றது முதல்ல மக்களுக்கு புரிய வைக்கிறோம். 2வது வந்து யூரின் பொறுத்த வரைக்கும் நார்மலாக என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யூரினில் வெளியே வர்றது யூரியா. மெயினாக யூரியான்றது எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த லிவரும் கிட்னியும் வந்துட்டு நம்ம உடம்புல செரித்து அதுலேருந்து வரக்கூடிய மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ் தான் யூரியா. அந்த யூரியாவை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுது. கிரியாட்டின்ன்றது கொஞ்சம் எக்ஸ்க்ரீட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்மளோட சோடியம் பொட்டாசியம்ன்றது கொஞ்சம் எக்ஸ்க்ரீட் ஆகுது. அப்புறம் 80% தண்ணி எக்ஸ்க்ரீட் ஆகுது. தண்ணி ஃபார்மில் தான் இது எல்லாம் கலந்து நம்மளுக்கு வெளியே வந்து வருது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூரின்ன்றது. இப்போ யூரின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹியூமன் யூரின் எடுத்துக்கோங்க, மாட்டு யூரின் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஹியூமன் யூரின்ன்றது நம்ம, அதே மாதிரி நீங்கள் தான் கோமாதான்றாங்களோ அந்த யூரின் எடுத்துக்கோங்க. 2 யூரின்லேயும் ஒரு சிறிய வேறுபாடுகள் இருக்குது. இந்த வந்து பார்த்திங்கன்னா கவு யூரின் ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. என்ன வேறுபாடு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஹியூமன் யூரின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசிடிக்காக இருக்குது, இந்த கவு யூரின் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆல்கலினாக இருக்குது. இதில் வந்து ஹியூமன் யூரினில் சோடியம் அதிகமாக இருக்குது, கவு யூரினில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. யூரியா வந்து நைட்ரோஜனில் அந்த கவு யூரினில் கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸ்க்ரீட் ஆகுது. இதெல்லாமே வந்து கவு யூரினோட கேரக்டரிஸ்டிக்ஸ். என்னது, யூரியா கொஞ்சம் அதிகம், நைட்ரோஜன் கொஞ்சம் அதிகம்,
பொட்டாசியம் கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் ஆல்கலின் இன் நேச்சர். இது எல்லாமே கவ் யூரினோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, இந்த விஷயத்தினால அந்த கவ் யூரின் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்துட்டு ஒரு ஆன்டி இன்ஃபெக்டிவ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம காமகோட்டி சாரே நிறைய 4-5 ஸ்டடி சொல்லியிருந்தார், ஒரு பேட்டன்ட் வந்திருக்குன்றாரு. இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதுக்கு அடுத்து இருக்கிற ரிசர்ச் லைன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். என்ன ரிசர்ச் லைன்ஸ் போட்டிருக்குன்னா, அந்த கவ் யூரினில் ஏகப்பட்ட பாக்டீரியாக்கள் வந்து வெளியே ஏறுது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கவ் யூரினில் தான் ஈகோலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா வந்து வெறித்தனமாக வரும். ஸோ ஏன்னா இப்போ கவ்வோட ஃபீடிங் டெக்னிக்ஸ் வந்து வேறு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவ்வோட மெட்டபாலிசம் வேறுன்னும் போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் அது ஹைஜீனிக்காலாம் பெருசாக இருக்காது. அப்படின்னும் போது ஈகோலைன்ற பாக்டீரியா வந்து வெறித்தனமாக வந்துட்டு அதோட யூரின்ஸில் வந்து வரும். இதை தாண்டி வந்து நிறைய அதர் பாக்டீரியாஸும் வந்து பார்த்திங்கன்னா கவ்வோட யூரின்ஸில் வரும். ஹியூமன் யூரினை கம்பேர் பண்ணுறப்போ கவ் யூரினில் கிருமிகள் அதிக வெளியே வருது. ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இவங்க என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கவ் யூரின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்டி இன்ஃபெக்டிவ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றாரு. ஆனால் சேம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூரின் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா இந்த கிருமிகள்ன்றது எவ்வளோ டேஞ்சர் புரியுதா நான் சொல்கிறது? இந்த கிருமிகள்ன்றது உங்களுக்கு ஒரு பெரிய செப்சிஸை ஏற்படுத்தலாம், வயிற்றில் பெரிய இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தலாம், ஆளே மரணத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கரெக்டான சயின்டிஃபிக்கான வந்து வாதம் கிடையாது. ஸோ அப்போ சயின்ஸ் பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இந்த கவ் யூரின் ரிசர்ச்சுக்கு ஒரு லேப் அமைச்சிருக்காங்க. அந்த லேப் வந்து பயங்கரமாக ரிசர்ச் பண்ணட்டும். இதுலேருந்து வந்து என்ன வந்து பார்த்திங்கன்னா வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்ட்டு. இப்போ ஒரு ஆன்டி இன்ஃபெக்டிவ், ஆன்டி இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்றாங்களா, ஆன்டி இன்ஃபெக்டிவ் கிருமிகளுக்கு வந்து அகேன்ஸ்ட்டு, பூஞ்சைக்கு அகேன்ஸ்ட்டு, பாக்டீரியாக்கு அகேன்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குன்றாங்களே, இதுக்காக அதை போய் குடிக்க முடியுமா? புரியுதா நான் சொல்கிறது? இதுக்காக நீங்கள் அதை குடிக்கிறீங்கன்னா இருக்கிற பாக்டீரியா கண்டென்ட் என்ன ஆகுறது? அப்போது இதை பற்றி நிறைய ரிசர்ச் இன்னும் தேவைப்படுது. அந்த ரிசர்ச்லேருந்து இந்த யூரின்லேருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை வெளியே எடுக்க முடியுமா அப்படின்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து அட்ரோபின் ஒரு மாத்திரை போடுறோம் சார், அது வந்து இந்த அட்ரோபின் பெலடோனான்ற செடியிலேருந்து எடுக்கிறது புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி கவ் யூரினில் நிஜமாலே ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அது எந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம தனியாக செக்ரிகேட் பண்ணி அதுலேருந்து ஒரு மாத்திரை கத்திரை தயாரிக்க முடியுமா? இதுதான் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச். ஓகேங்களா, மற்றபடி நீங்கள் அப்படியே யூரினை குடிங்கன்றது வந்து ஒரு தவறான முட்டாள்தனமான கருத்தாக தான் போய் முடியும். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ பேசுகிறது வந்து பெரிய இடத்துல ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு, கேட்குறது சாமானிய மக்கள். இப்போ கவ் யூரின் குடித்தா உடம்புலாம் நல்லாயிடும் போல இருக்குது அப்படின்ட்டு இங்கே நம்ம ஒரு ரோட்டில் ஒரு மாடு போகுது, உடனே பிடிக்கிறான், சொம்பில் போய் பிடிப்பான், யூரின் வருதுன்னு பிடிச்சிட்றான், பிடிச்சிட்டு மடக்கு குடிக்கிறான். அந்த கவுக்கு அந்த மாடுக்கு என்ன பாலிவினை நோய்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த மாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வரக்கூடிய இடத்துல எத்தனை கிருமிகள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா? அந்த வரக்கூடிய அந்த சாணம் வர இடத்துல டெட்டனஸ்னு ஒரு மோசமான பாக்டீரியா குடி கிடக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா? அந்த கவுக்கு என்ன நோய் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அப்போ டேரெக்டாக அதோட யூரினை பிடிச்சிட்டு நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னும் போது மொத்த கிருமிகள் உள்ளே இருக்கிறீங்களே. அப்போது நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்ணுறேன்னு நினைக்கிறது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயத்தில் இன்ஃபெக்ஷன் போயிட்டு செப்சிஸ் போயிட்டு உயிரிழக்கிற லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா காமன் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்க முடியாது. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? கோமூத்திரம் குடித்தா ரொம்ப நல்லது அப்படின்றது ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட். ஆனால் அந்த கோமூத்திரம் குடித்தா நல்லதுன்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்களும் இருக்குன்றதும் நம்மளுக்கு புரியணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறவங்க ரொம்ப தெளிவாக சொல்லலாம். அப்போ கோமூத்திரத்தில் இந்த மாதிரி என்ன சொல்லலாம், என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தால் கரெக்டாக நான் பார்க்குறேன்னா, கோமூத்திரத்தில் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை வந்து இன்னும் ஆய்வு செஞ்சு அதுலேருந்து ஏதாவது நல்லது கண்டுபிடிக்க முடியுமான்னு நம்ம வந்து ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது ஒரு தெளிவான விஷயம். ஏன்னா ஏன்ஷியன் காலத்துலேருந்து நம்ம ஆயுர்வேதிக் மெடிசனில் இது ஒன் ஆஃப் த ஒரு மருந்தாக ஒரு ட்ரீட்மெண்ட்டாக வந்து அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. ஆனால் நவீன காலத்தில் நவீன மருத்துவத்தில் நம்ம வரும்போது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கும் தெரியும் வந்துட்டு எந்த அசோசியேஷனும் எடுத்துக்கோங்க, சிடிசி எடுத்துக்கோங்க, நம்மளோட இந்தியன் அசோசியேஷன் எடுத்துக்கோங்க, மெடிக்கல் அசோசியேஷன் எடுத்துக்கோங்க, யாராவது இதை அப்ரூவ் பண்ணி இது ஒரு மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்களா? யாருமே கிடையாது. ஓகேங்களா, இது எங்கேயுமே அப்ரூவ் பண்ணி மெடிசனாக யூஸ் பண்ணல. சப்போஸ் இது அப்படியே கேன்சர் குணப்படுத்துகிற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இதனால் இது சரியாயிடுதுன்ற மாதிரி இருந்தால் உலகம் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு மாடுகளை வளர்த்து யூரினை அப்படியே கொட்டாக லிட்டரலாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களே. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அண்டர் ஒரு இன்வெஸ்டிகேஷன், அண்டர் ஒரு ட்ரையலில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்டு. இதை வந்து நம்ம பப்ளிக்காக பேசக்கூடாது. அப்படி பப்ளிக்காக நம்ம பேசுகிறோம் போது மக்கள் தவறாக புரிஞ்சுப்பாங்க, அவரே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு டாக்டராக நான் என்ன பார்க்குறேன்னா, யூரின்ன்றது ஒருத்தரோட கழிவு. புரிஞ்சிருச்சு நான் சொல்கிறது? உடம்புக்கு தேவையில்லைன்னு அனுப்புறது தான் யூரின். அது தேவையில்லாதது எடுத்து நீ திருப்பி பிடிச்சி குடிக்கிற, அதுவே தேவையில்லாத விஷயம். ரெண்டாவது குடிக்கிறேன்னா அந்த மாடுக்கு என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஜென்ரலாகவே யூரினில் ஈகோலை பாக்டீரியாலாம் கொட்டி கிடக்குது, அதை கூட தெரியாமல் எடுத்து குடிக்கிறேன்னும் போது இன்னும் அறிவியலுக்கு ஒவ்வாததாக ஆகிடும். அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி கருத்து வேணான்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்வையாக இருக்குது. அவர் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிருக்கு. இதை வந்து அதில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. அமெரிக்காவில் வந்து இதை வந்து ஒரு டெலிவிஷனில் வந்து சொல்லியிருக்காங்க, என்கிட்ட தான் ப்ரூஃப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. எத்தனை அமெரிக்கன் யூரின் குடிக்கிறாங்க?
திருப்பி அவர் கேட்கலாம், எத்தனை அமெரிக்கன் சார் வந்து யூரின்ஸ் வந்து டெய்லி காலையில் எழுந்தவுடனே வந்துட்டு இந்த யூரின் இந்த மாட்டோட யூரினை வந்து பிடிச்சி டெய்லி 1 லிட்டர் 2 லிட்டர் குடிக்கிறாங்களா அப்படின்னு. யாரும் குடிக்க மாட்டாங்க சார். பால் கூட பார்த்தீங்கன்னா கறந்த பால் கூட அவங்க குடிக்கிறது கிடையாது. பாலை கூட வந்து பேஸ்டரைஸ் பண்ணுறாங்க. பேஸ்டரைசேஷனாக உங்களுக்கு தெரியும், அந்த பாலை சுட வச்சு 170 டிகிரிக்கு கொண்டு போயிட்டு திருப்பி அதை கூல் பண்ணி திருப்பியும் சுட வச்சு திருப்பியும் கூல் பண்ணி அதை பண்ணுறாங்க. ஹோமோஜனைஸ் பண்ணுறாங்க, ஓசோனைஸ் பண்ணுறாங்க. ஏன்? பாலில் வந்து அப்படியே கறந்து குடிக்கும் போது அதில் மைக்கோபாக்டீரியம் போவிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டிபி பாக்டீரியா அதில் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில அதர் பாக்டீரியாஸும் இருக்கணும் போது பாலையே டைரெக்டாக கறந்த உடனே குடிக்கிறது இல்லை, அதை வந்து பேஸ்டரைஸ் ஹோமோஜனைஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து சந்தைக்கு வந்து பால் வந்து வருது. ஓகேங்களா? பாலுக்கே இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது, பாலுன்றது தாய்ப்பால் மாதிரி, புரியுதா? அதுக்கே நம்ம இவ்வளோ விஷயம் பார்க்கும்போது ஒரு சிறுநீருக்கு நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்காக்காரன் சொல்லிட்டு, அமெரிக்காக்காரன் சும்மா டிபேட்டில் பேசுவான், அவன் டிபேட்டில் என்ன வேணால் பேசுவான், புரியுதுங்களா? ஈவன் பாத்ரூமில் கூட நம்ம போகிற அந்த டாய்லெட் இருக்குல்ல, அதுக்கு கூட பேசுவான். டாய்லெட்டில் கூட கொஞ்சம் ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நம்ம எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு. அதுக்காக அவன் சாப்பிட மாட்டான், புரிஞ்சிருச்சா? அவன் எதுவாக இருந்தாலும் டிபேட் பண்ணுவான், எதுவாக இருந்தாலும் பேப்பர் போடுவான். அவனுக்கு பேப்பர் போடுறது தான் ரொம்ப பிடிக்கும். பேப்பர்னால் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணி நம்ம ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ணுறது. ஸோ அது வந்து நியூ பேப்பர்ஸு, நியூ கான்செப்ட்னும் போது அவன் வந்து ஏதாவது ஒரு ஆய்வுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ அதனால் ஹீ வில் பி டாக்கிங் மோர். ஆனால் அது செயல்பாட்டுக்கு கொண்டு வரான்னு பாருங்கள். சிடிசி அப்ரூவ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அவர் சொல்கிற அமெரிக்கா அந்த சிடிசின்றது தான் வந்து அந்த ட்ரக்கோட கமிட்டி. அந்த சிடிசி ட்ரக் கமிட்டியில் இந்த கவ்வோட யூரின் வந்துட்டு நீங்கள் குடிச்சா நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். கிடையாது. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? எங்கே சார் கவ் யூரினை கொடுக்குறாங்க? எங்கே கிடையாது. எத்தனை அமெரிக்கன் குடிக்கிறாங்க? கிடையாது. பாலே அவன் வந்து பேஸ்டரைஸ் பண்ணி தானே குடிக்கிறான். நம்ம ஊராக சில விவசாயிங்க அப்படியே குடிப்பாங்க. அதுவே தவறுன்ட்டு தான் இப்போ நம்ம அரசுலாம் பார்த்தீங்கன்னா பால்லாம் பண்ணை எடுத்துகிட்டு திருப்பி நம்மளுக்கு தெரியும் ஆவின் மாதிரி நிறுவனங்கள் இருக்குது, அமுல் மாதிரி நிறுவனங்கள் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் ஹோமோஜனைஸ் பண்ணி தான் தராங்கன்னும் போது தயவு செஞ்சு அமெரிக்கா சொல்லிட்டா அப்படின்னு. அமெரிக்கா 1008 விஷயம் பேசுவான் சார், ஓகேங்களா? ஆனால் அவங்க இதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வருவாங்களா அப்படின்றது கிடையாது. ஸோ தே வில் டிபேட்ன்றது வேறு, ரியாலிட்டின்றது வேறு. நான் இந்த பஞ்சகவியம் வந்து நானே சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. சந்தோஷமாக சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, சந்தோஷம். ஆனால் மற்றவங்களுக்குலாம் பரிந்துரை செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் பஞ்சகவியம் அது எந்தளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியாக வருதா, சுட வச்சு குடிக்கிறீங்களா, சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியல, ஓகேங்களா? ஆனால் நான் பார்க்குறது என்னென்னா நம்ம சாமானிய மக்களை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சாமானிய மக்கள் வந்து எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு எந்த மாடு வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கோ இல்லைனா எந்த மாடுக்கு என்ன இருக்குது அதெல்லாம் யாரும் மைக்ரோஸ்கோப்பில் போட்டு பார்க்கறது இல்லை. யாரும் யூரினை போய் அந்த யூரினை பிடிச்சி லேபுக்கு அமிச்சு டெஸ்ட் பண்ணி இந்த யூரினில் கிருமி எதுவும் இல்லை, இதில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி இந்த யூரின் நல்லா இருக்குது குடிங்கன்ட்டு யாரும் பண்ணுறதில்ல. போகிறாங்கன்னா கோயில் எதிர்க்க ஒரு மாடு யூரின் போதுன்னா டக்குன்னு பிடிச்சிருவாங்க, இல்லை ரோட்டில் ஒரு மாடு யூரின் போதுன்னா டக்குன்னு பிடிச்சி குடிச்சிருவாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். நீங்கள் சொல்கிற அந்த என்னமோ பஞ்ச கவிதாசனா என்னமோ சொன்னீங்களே, அது ஏதோ சொல்கிறீங்க. அந்த பஞ்சகாவியம் வந்து மேபி அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து அந்த யூரினெல்லாம் நல்லா மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து இந்த யூரின் நல்லா சுத்தமான யூரின் அப்படின்ற மாதிரி ரிசர்ச்லாம் பண்ணி அவருக்கு பேக் பண்ணி அனுப்புவாங்க போல இருக்குது. எனக்கு சத்தியமாக அதை பற்றி தெரியாது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம சாமானிய மக்கள் பொறுத்த வரைக்கும் வந்து டைரெக்டாக நீங்கள் போய் யூரின் குடிக்கிறதுன்றது ரொம்ப யோசிக்க வேணாம் சார். ரொம்பலாம் நீங்கள் படிச்சிருக்கவே வேணாம். அதுக்கு யூரின்ன்றது குடிப்பீங்களா சார்? அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஒரே நின்று முடிச்சிடலாம். இப்போ நம்ம பாத்ரூம் போகிறோம், யூரின் போகிறோம், அதை எடுத்து குடிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு யோசிச்சு பாருங்கள். அது வந்து அறிவியலுக்கு வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. வேர்வையே நம்ம வந்து பட்டாலே அப்படின்றோம், புரியுதுங்களா? யூரின் அப்போ எப்படி சார் குடிக்கிறது? ஸோ அதில் வந்து நான் அதில் வேறு எக்ஸ்பிளைன் பண்ணணும் போது எனக்கு மனசு தான் கஷ்டமாக இருக்குது. அதுதான் அதெல்லாம் வந்து எந்தளவுக்கு வந்து நம்ம நாடு வந்து கொஞ்சம் ஏன்ஷியன்ட்ன்ற பேரில் வந்து கொஞ்சம் பிற்போக்காக யோசிக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு கிடையாது. அந்த மாதிரி ஒரு யூரின்ன்றதும் அவ்வளோ மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா அதை வந்து கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி அதுலேருந்து என்ன மெயின் ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதை எடுத்து, அதுக்கு தான் நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். நிறைய உதாரணம் சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ டிஜாக்சின் ஒரு மாத்திரை இருக்குது, டிஜிட்டாலிஸ்ன்ற செடியிலேருந்து எடுக்கிறாங்க, ஓகேங்களா? அப்போ அந்த டிஜிட்டாலிஸ் செடியிலேருந்து எடுத்து அந்த கெமிக்கலில் போய் டிஜாக்சின் ஒரு மாத்திரையை உற்பத்தி பண்ணுறாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி ஏதாவது யூரினில் என்ன தான் அப்படி எக்ஸ்ட்ராக்ட் மாட்டு யூரின் என்ன க்ரியேட் பண்ணுது? ஏன்னா அதில் வந்து நைட்ரஜன் அதிகமாக வருது, யூரியா அதிகமாக வருது. ஜென்ரலாகவே யூரியா வந்து செடிங்களுக்கெல்லாம் போட்டோன்னா கிருமிகள்லாம் கொஞ்சம் அழிய தான் செய்யும். அப்போ அந்த யூரியா எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா கிருமி, அது எதுக்கு யூரின் போட்டு அழிக்கிறீங்க, ஓகேங்களா? சார் அது மாதிரி ஏதாவது மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கிறீங்கன்னா என்னத்தை எடுக்கிறீங்களோ? அதனால் வந்துட்டு எனக்கு தெரியல சார். அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு நம்ம பேசுகிறோன்றதுனால வேணான்னு தான் நான் சொல்லுவேன். அதை குடிச்சா வந்து கேன்சர் வராது, இந்த மாதிரி கொரோனாலாம் வராதுன்ற மாதிரி நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு. சில டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி அதுல நிறைய இன்ஃபெக்ட் இருக்கு, எலிக்காய்ச்சல் வரும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. கண்டிப்பாக. ஏன்னா அதை நான் சொன்ன மாதிரி இந்த ஈகோலைன்றது நம்ம அண்டர்ஸ்டிமேட் பண்ண முடியாது. எலிக்காய்ச்சல்ன்றது இந்த எர்சீனியா பெஸ்டிஸ், பிளேக் உண்டாக்குற எர்சீனியா எல்லாமே சார் கிட்டத்தட்ட நிறைய பாக்டீரியாஸ் பேர் சொல்லிகிட்டே போகலாம். மக்களுக்கு தான் கன்ஃபியூஸ் ஆகும். இதெல்லாம் கண்டிப்பாக கிருமிகள்ன்றது கூடாரம் சார். அது கிருமிகளோட கூடாரம் தான் யூரின், இந்த கழிப்புன்றது. அதெல்லாம் போய் தயவு செஞ்சு யார் அதுவும் மாடெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது சார்.
சார். அது எங்கெங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சரு. அதனால் தயவு செஞ்சு அந்த ஆங்கிளில் வந்து போகவே கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கேன்சர் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சிகரெட் பிடிக்காதீங்க, நல்லா கரெக்டாக ஸ்க்ரீனிங் பண்ணிக்கோங்க, கெட்ட பழக்கத்துக்கு போகாதீங்க, உங்கள் டயட்டில் வந்து நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து கரெக்டான சயின்டிஃபிக்கலான ஒரு அட்வைஸாக இருக்குது. கேன்சர் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் டெய்லி வந்து மாட்டு கோமியத்தை டெய்லி ஒரு 2 லிட்டர் குடிங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக சயின்ஸுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது சார். அதுமாரி உனக்கு கொரோனா சரியாயிடும், இது சரியாயிடும் அப்படின்ற மாதிரி. கொரோனான்றது என்ன சார்? உங்களுக்கு வந்து காற்றுல பரவக்கூடிய ஒரு கிருமி சார். ஒருத்தர் இரும்புறாங்கன்னா அந்த காற்று மூலயமா இன்னொது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தடுக்கிறதுக்கு நீங்கள் யூரினுக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது? அப்போ உங்கள் எதிர்ப்பு சக்தியை நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் எதிர்ப்பு சக்திக்கு நல்லா தேவையான நல்லா வாக்கிங் போகிறது, நல்லா சாப்பிட்றது, உடல் ஆரோக்கியம், கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கிறது, டைமுக்கு டைம் தூங்குறது, இதுதான் உடல் ஆரோக்கியன்றது பேர். அப்புறம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் வந்து வேக்சினேஷன், தடுப்பூசி. இப்போ நம்ம கொரோனாக்கு தடுப்பூசி நம்ம போடுறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனா வராமல் தடுக்கும். டெய்லி அதுக்கு நீங்கள் 1 லிட்டர் யூரின் நீங்கள் குடிங்க, உங்களுக்கு வந்து கொரோனா வராது. என்ன சார் இது? அதனால் வந்து கேன்சர் வராது, கொரோனா வராது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பண்ண வேண்டாம். ஏன் அதை திருப்பி சொல்கிறேன்னா, எதுவும் ஆகலைன்னா பிரச்சனை இல்லை. சில பேர் தெரியாமல் இதை குடிச்சு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி ஏதாவது அதிகமாகி அதுக்கப்புறம் வந்துட்டு உயிர் போயிடுச்சு அப்படின்னா தேவையில்லாமல் வந்து சாருக்கு தான் வந்து அது கெட்ட பேரை போய் உண்டாக்கும். சார் தான் சொன்னார் நான் குடித்தேன் அப்படின்ட்டு. அதனால் வந்து நீங்கள் மேபி தனிப்பட்ட முறையில் நீங்கள் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணி என்ன குடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. மக்கள் என்னும் போது அவங்க ரோட்டில் இருக்காங்க, மக்கள் என்னும் போது அவங்க வந்து ஒரு ஹவுசிங் பிளேஸில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஐடியாலாம் தெரியாது கிருமிங்க இதெல்லாம் பற்றி. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா குடிச்சிருவாங்க, நல்லது. ஏன்னா மக்கள் வந்து நல்லது நடந்தால் சரின்ற மாதிரி தான் எல்லோரும் யோசிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து தவறான ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்ல வேண்டாம். சிடிசி யாருமே அப்ரூவ் பண்ணாத விஷயத்தை நம்ம போய் சொல்ல வேண்டாம் அப்படின்றது தான் நம்மளோட பாயிண்டாக இருக்குது சார். வாய்ப்புக்கு நன்றி சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். MCR Pure Cotton Club, formals and casual shirts.